ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து 2024ஓட லாஸ்ட் டே. ஸோ இன்னைக்கு vlog எடுக்காமல் இருந்தால் எப்படி, இன்றைக்கே எடுத்துகிட்டு 1 மணி நேரத்தில் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை கார சட்னி சாப்பிட்டு முடிச்சாச்சு. கொஞ்சம் குட்டி பிரேக் எடுக்கலான்னு வந்து உட்காந்துருக்கேன். இவனுங்களும் உடனே எதிர்க்க வந்து செட்டில் ஆகிறாங்க தூங்குறதுக்கு. நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே தான் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லஞ்சுக்கு வஞ்சிர மீன் குழம்பு ஃப்ரை பண்ணுறதுக்குன்னு வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதை என்ன பண்ணிட்டாரு, ஃப்ரை வேண்டாம் எனக்கு குழம்பு தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவரும் மட்டும்தானே. ஸோ எனக்கு சிம்பிளாக பருப்பு சாதம் வச்சுட்டு அவருக்கு மீன் குழம்பு வச்சிடலான்னு ரெடி பண்ண போகிறேன். முதல்ல புளி ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, நிறைய புளி இருந்தாலும் பிடிக்காதவருக்கு, அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் புளி போடுறது. மைக்ரோவேவில் சுடு தண்ணி வச்சுருந்தேன் புளி ஊற வைக்கிறதுக்கு. ஸோ அதை வச்சு ஊற வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இதுக்கு சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு உரித்து எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன். ஏற்கனவே அரைச்சது கொஞ்சம் இருக்குது 2-3 நாள் முன்னாடி. ஸோ அதனால் இல்லைன்னா இஞ்சி பூண்டு நல்லா இடிச்சிட்டு சேர்த்தாலுமே நல்லா தான் இருக்கும். ஸோ ப்ரிப்பெல்லாம் பண்ணி வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு 2024 எப்படி போச்சு, 2025க்கு என்னெல்லாம் ரெசல்யூஷன்ஸ் வச்சுருக்கீங்க, யாரெல்லாம் ரெசல்யூஷன்ஸ் எடுப்பீங்க, எடுத்தது நடந்திருக்கா, ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான்லாம் இப்போது கிட்டத்தட்ட நிறைய வருஷமாக ரெசல்யூஷன்லாம் ஒன்றும் எடுக்கிறதில்ல. ஒரே ஒரு ஆசை, நம்ம சில்வர் ப்ளே பட்டன் வாங்கணுன்னு தான் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 6 வருஷம் ஆக போகுது இப்போது. ஆனால் அது மட்டும் நடக்கிற மாதிரியே தெரியல. அதனால் பெருசாக இப்போ இந்த வருஷம் அதுவும் நான் யோசிக்கல. வர்றப்போ வரட்டும், உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் இருந்தால் போதும். ஸோ நம்பர்ஸ் எல்லாம் பெருசாக கணக்கு எடுக்க வேண்டாம் அப்படின்னு இப்போது ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஸோ பார்க்கலாம் எப்படி போதோ, கோ வித் த ஃப்ளோன்னு போக வேண்டியது தான். ரைஸும் பருப்பும் இந்த எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் வச்சிடலாம். சிட்டுக்கு முட்டை வேக வச்சுருக்கேன். ஏற்கனவே ஃப்ரூட் கேக் பண்ணது 2 பீஸ் இருக்குது. இன்றைக்கி நைட்டு கட் பண்ணுறதுக்கு ஒரு கேக் பண்ணலான் இருக்கேன். நமக்கு எந்த வருஷம் ஆனால் என்னங்க பாருங்கள், இதே மாதிரி குண்டா சட்டி சுரண்டி வீடு பெருக்கி தொடச்சி இதே வேலை தான். ஸோ ஹாலு இதெல்லாம் வந்து எப்பயும் கைப்புள்ள போட்டு விடுவேன். வாரத்துக்கு ஒரு தடவை கையால் பெருக்கிடுவேன். சோஃபா கடியிலெல்லாம் போகாது இல்லையா? அதனால் அடுத்த வருஷம், அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னாலும் இதே வேலைகள் தான் செஞ்சிட்ருப்போம். அதனால் பெருசாக ஒன்றும் சேஞ்ச் இருக்க போகிறதில்ல. ஸோ இதெல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு அப்புறமா மாப் போட்டுக்கலான்னு முதல்ல பெருக்கி விட்டுட்டேன். ஸோ காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கு தேவையானதெல்லாம் புளியும் கரைச்சி வச்சுட்டேன். வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி எல்லாம் தேவையானதை எடுத்திருக்கேன். மண் சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதை ஃப்ரை பண்ணுறதுக்குன்னு தான் வாங்கிட்டு வந்தார். அப்படியே குழம்பா வச்சுருந்தாரு. அதை கட் பண்ணால் உடஞ்சிரும் போல் இருந்தது. அதனால் முழுசாகவே கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானது கொஞ்சம் வெந்தயம், கடுகு, ஜீரகம் தாளிச்சிட்டு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் அண்ட் வெள்ளைப்பூடு கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும். சின்ன வெங்காயம் சேர்த்து மீன் குழம்பு செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் இன்றைக்கி இருந்தது, இல்லைன்னா பல்லாரி வெங்காயம் தான் சேர்த்து செஞ்சுருப்பேன். ஸோ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இது கூட இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். ஸோ கொஞ்சம் வதங்கிட்டுருக்கு. அதுக்குள்ளே மசாலா பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள் அதெல்லாம் தான் சேர்க்க போகிறேன். ஸோ பாருங்கள், இப்போது ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்ததையும் அது கூட சேர்த்தாச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கிடும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இது கூட உப்பு, மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் சேர்க்குறேன். தேவைப்பட்டதுன்னா லாஸ்ட்டில் செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கலாம். ஸோ மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூளும் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கிறேன். நார்மல் மிளகாத்தூள்னால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்குமே கூட நல்லா அடுப்பில் சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் அந்த வாசனை பச்சை மணம் போனதுக்கப்புறமா நம்ம இது கூட கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாம். திக்காக கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருந்தேன். அது போக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு விட்டுருக்கேன். ஸோ அது கொதிக்கிறதுக்குள்ளே இந்த பாட்டில்ஸ் எல்லாம் திருப்ப எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி சிம்பிள் சமையல் தான் பாருங்கள். எனக்கு வெறும் பருப்பு, இது முட்டை இல்லைன்னா அப்பளம் வச்சு கூட சாப்பிட்டுப்பேன் நான். ஊறுகாய் எல்லாம் இருக்குது.
ஸோ அவருக்கு ரைஸு மீன் குழம்பு இருந்தால் போதும். ஸோ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதில் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை சேர்த்துடலாம். மீன் சேர்த்துட்டு போட்டு நல்லா கிண்டணும் அப்படின்னா பிரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பச்சை மிளகாவும் கீரி சேர்த்துருக்கேன். லைட்டாக கரண்டியால் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்படியே முழுசாகவே தான் இருக்குது. சாப்பிட போகிறது அவர் தானே, அதனால் என்ன கேட்குறாரோ செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தேங்காய் பால் பவுடர் தான் வச்சுருக்கேன். அதை லைட்டாக வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் இல்லைன்னா கொஞ்சமாக தேங்காய் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். மீன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், உடையெல்லாம் இல்லை, அப்படியே சிம்லேயே வச்சுருக்கனால நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டும் கொஞ்சம் நல்லா சிம்மில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுடலாம். மிளகுத்தூள் சேர்க்க மறந்துட்டேன், கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மீன் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி போட்டெல்லாம் அப்படி கிண்டணும் அப்படின்னா பிரிஞ்சு வந்துடும் சொல்லுவாங்க. அதனால் அதை நல்லா சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுருக்கேன். இப்போது இந்த பக்கம் ஏரியாவை கொஞ்சம் தொடச்சிடலாம், பிசு பிசுன்னு இருக்குது. ஸோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையுமே பக்கத்துலேயே இருக்கனால ரொம்ப எண்ணெய் படியும். அப்பப்போ தொடச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பிசுக்கு இல்லாமல் இருக்கும். அந்த பாட்டிலில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம டிஷ் வாஷிங் லிக்விட், அப்புறம் வினிகர், தண்ணி 3மே சம பங்கு கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டவ் துடைக்க மேடை துடைக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ அது அப்பப்போ காலி ஆச்சுன்னா கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ எல்லாத்தையும் அப்படியே ஒரு தடவை லைட்டாக துடைச்சி விட்டுடுறேன். ஸோ இந்த லேசி சூசன் நல்லாயிருக்கு. நான் வாங்கி 5-6 மாதத்துக்கு மேலே அது அங்கே ஐக்கியா போயிருந்தேன் இல்லையா பெங்களூரில், அங்கே தான் வாங்கினேன். எங்கே வைக்கிறது, இங்கே ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வைக்கல. இந்த நான் வந்து பாட்டில்ஸ் எல்லாமே அந்த கேடியில் வச்சுருப்பேன் இல்லையா, இந்த தடவை 2 எண்ணெய் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் நாளைக்கு ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமே, எப்பயுமே ஒன்று போல் பார்த்து போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கேடி எல்லாம் வைக்காமல் ஜஸ்ட்டு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் மட்டும் இங்கே வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஒரு குட்டி பாட்டிலில் புல் அவுட் பாட்டிலில் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், கிடக்கடான்னு இது ஒரு தடவை துடைச்சி விட்டுட்டு எடுத்து திருப்பியும் அடுக்கிடலாம். அப்படியே கையோட கீழே இருக்க ட்ராயர்ஸையும் துடைச்சிடுறேன். அங்கேயுமே கூட ஏதாவது சிந்திரும். ரொம்ப வெள்ளை போட்டால் அழுக்கு தெரியும்னு நினைப்பீங்க, வெள்ளை கலரில் அழுக்கே தெரியாது. நம்ம பக்கத்தில் உத்து பார்த்தா தான் அதில் ஏதாவது அழுக்கு இருக்கிறது தெரியும். ஸோ அதனால் பார்த்துட்டு, இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா பெருசாக ஒன்றும் அழுக்கே இல்லாத மாதிரி இருக்கும், கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அழுக்கு நமக்கு தெரியும். ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் கிச்சன்லாம் யாரும் புதுசாக இப்போ தான் கிச்சன் கேபினெட்ஸ் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா ஒயிட் போடுங்க. நல்ல வெளிச்சமாகவும் ஸ்பேஷியஸாகவும் இருக்கும். ப்ளஸ் அழுக்கும் தெரியாது, மெயின்டைன் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஃபுல்லும் எல்லாத்தையும் துடைச்சாச்சு. சிம்னி அது எல்லாத்தையும் ஓரளவுக்கு ரொம்ப டீப் க்ளீன் இல்லைன்னாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணி விட்டாச்சு. ஸோ குழம்பும் ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், சமையல் ரெடி. ஸோ சிட்டுக்கு மீன் குழம்பு வாசனை வந்துருச்சு போல், வந்து உட்காந்துட்ருக்கான். ஸோ குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மண்பானை அப்படிங்கிறனால கொதிச்சிட்ருக்கு. ஸோ எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள். ஸோ எல்லோரும் ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக வெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ அட்வான்ஸ்ட் ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல் மக்களே.